வந்து it is one of the built-in function. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஐட்ரேட்டர்ஸ்ங்கிறத நம்ம அந்த வேர்ட் வந்து நியூவா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் ஐட்ரேட் அப்படின்னாலும் என்னன்னா சீக்வன்ஸ், அடுத்தடுத்த வேல்யூவை எடுத்துட்டு வர்றது பேர் தான் வந்து ஐட்ரேஷன். இப்ப நமக்கு 10 வேல்யூ இருந்ததுன்னா அந்த 10 ஐட்ரேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐட்ரேஷன்னா அடுத்தடுத்து வேல்யூஸ். ஸோ ஐ வந்து 10ன்னு கொடுத்தேன்னா அப்ப என்ன அர்த்தம்னா ஐட்ரேஷன்ஸ் வந்து 10 ஐட்ரேஷன்ஸ் இருக்கு. ஐ வந்து 20னா 20 ஐட்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப 20 டைம்ஸ் அந்த லூப் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கறத மீன் பண்றதுதான் வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் வந்து நம்ம இதுல யூசிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து அதை பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலா நமக்கு ஐட்ரேட்டிங்னா நான் லூப்பிங், அதாவது அடுத்தடுத்த வேல்யூக்கு போறதுன்னு சொன்னேன். ஸோ லூப்பிங் த்ரூ அன் ஐட்ரேட்டர் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இதுவும் இதோட அவுட்புட் தான் நம்ம இங்கேயும் கொடுக்க போறோம். ஐட்ரேட்டருக்கும் ஃபார் லூப்பும் மோர் ஆர் லெஸ் சேம். ஃபார் லூப்புங்கிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்குன்னு ஒரு கீவேர்டு இருக்கு, அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போறோம். அதே வந்து ஐட்ரேட்டர்ங்கிறது அது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணி அதே அவுட்புட்டை நம்ம கொண்டு வர போறோம். ஸோ நான் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்னோட லிஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு ஃபார் லூப்ல நான் அவுட்புட் வந்து எழுதி காட்டுறேன். ஸோ ஃபார் லூப்புக்கு என்ன வேரியபிள் ஃபார் சி இன் கோர்சஸ். ஸோ கோர்சஸ்ல இருக்கிறது ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அவ்வளவுதான். என்னோட ஃபார் லூப் நான் இந்த ரெண்டே ஸ்டேட்மெண்ட் எழுதுனாலே போதும், எல்லாத்தையும் அது ஆட்டோமேட்டிக்கா செப்பரேட் பண்ணி எனக்கு கீழே கீழே கொடுத்துரும். இப்ப இதுல எத்தனை வேல்யூஸ் நான் கொடுத்தாலும் எனக்கு அது கீழே கீழே டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ நான் தனித்தனியா ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வேணா நான் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எத்தனை வேல்யூஸ் கொடுத்தாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாத்தையும் எனக்கு கீழே கீழே டிஸ்பிளே பண்ணிடும் வித்தின் 3 லைன்ஸ் ஆஃப் கோட். இது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதை நம்ம ஐட்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, அதே வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். மெத்தடோட பேர் வந்து ஐட்டர் அப்படிங்கிற மெத்தட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து நான் அதையும் கீழே எழுதுறேன். ஸோ எக்ஸ் நான் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன், ஐட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். கோர்சஸ்ல இருக்கிறத ஐட்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இப்படி கொடுத்தா அப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா போதுமா? பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் வருமா? வராது. பாருங்க, அதோட ஆப்ஜெக்ட் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இட்ஸ் லைக் ஃபங்க்ஷன் அஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி இதோட ஆப்ஜெக்டோட பொசிஷனை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. எதோட ஆப்ஜெக்டோட பொசிஷன்? ஐட்ரேட்டரோட ஆப்ஜெக்டோட பொசிஷனை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஆனா ஆக்சுவலா எனக்கு எப்படி வரணும்? இந்த அவுட்புட் வந்து வரணும். இதே இந்த மாதிரி எனக்கு எல்லா கோர்சஸையும் ஒவ்வொன்றா காட்டணும். நான் அதை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்றேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நடுவுல ஸ்டார்ஸ் வச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ இது சும்மா ஒரு டிசைனுக்காக செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார்ஸ் வந்து நடுவில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூஸை ஐட்டர் பண்ணணும். ஸோ ஐட்டரேட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? கீழே கீழே அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா இந்த வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அது பிரிண்ட் பண்ணாது. அந்த ஐட்டர்ங்கிற ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணா நெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகும். இப்படியே கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு என்னதான் வருது? ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ இதுல டிஸ்அட்வான்டேஜே இதுதான். ஐட்டர்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட்ங்கிறத பிரிண்ட் பண்ண சொன்னா
ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரிப்பீட் பண்ணணும். ரெண்டாவது வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நான் எத்தனை வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ண சொல்றேனோ அது அத்தனை வேல்யூஸ் வந்து இங்க எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை பிரிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்தாகணும். அதுதான் ஐட்ரேட்டர்ஸோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு கான்செப்ட். இப்ப பாருங்க இது 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 வரைக்கும் கொடுத்ததுனால ml வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இன்னும் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் எனக்கு எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். அப்போ ஒருவேளை நான் லிஸ்ட்ல வந்து 100 வேல்யூஸ் பிரிண்ட் பண்றதுக்கு கொடுத்திருந்தேன்னா 100 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், 100 நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஸோ அப்போ அத்தனை ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை 100 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாதான் இங்க இருக்கிற 100 வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து ஐட்டர்ல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனா ஃபார் லூப்ல ஒரே லைன்ல நம்ம பிரிண்ட் கொடுத்தாலே போதும், அது எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு கீழே பிரிண்ட் பண்ணிடும். இது அப்படி கிடையாது. ஐட்டர்ங்கிற ஃபங்க்ஷனும் கொடுக்கணும், நெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட்ங்கிறது மட்டும் இருந்தா பத்தாது, அதுல இருக்கிற வேல்யூஸ் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். உங்களுக்கு அவுட்புட்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். ஆனா இது வந்து உங்களுக்கு எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னாலும் அதோட லூப் முடிஞ்ச உடனே முடிஞ்சிடும். ஆனா இது வந்து நீங்க எத்தனை பிரிண்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே. ஒருவேளை நான் இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாப் ஐட்ரேஷன் சொல்லும். ஸ்டாப் ஐட்ரேஷன்னா என்ன அர்த்தம்னா இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு, இந்த வேல்யூ வந்து முடிஞ்சிருச்சு, இதுல இருக்கிற அவுட்புட்ல வேற வேல்யூஸ் இல்ல, லிமிட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க, நிறுத்திக்கோங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ 10 வேல்யூஸ் இருந்ததுன்னா 10 வேல்யூஸ் வரைக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். 11th வேல்யூக்கு அது வந்து நமக்கு எரர் காட்டிடும். ஸ்டாப் ஐட்ரேஷன் இது பேர் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல வரும் உங்களுக்கு இந்த எரர் எல்லாம், ஸ்டாப் ஐட்ரேஷன்ங்கிற எரர். பட் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஐட்டர்னா ஐட்டர்ங்கிற மெத்தட் யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், நெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனும் ரெண்டும் சேர்த்து நமக்கு யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு ப்ரோக்ராம் வந்து ரன்னே ஆகும். ஆனா ஃபார் லூப்பை கம்பேர் பண்ணும்போது இது அட்வான்டேஜ் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ பில்டிங் ஃபங்க்ஷன். ஐட்ரேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த பில்டிங் ஃபங்க்ஷன். எப்படி வந்து நம்ம ரிவர்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இருந்தது, கோலன் -1 கொடுத்தா அதுவும் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துச்சோ, அதே மாதிரி இதுல ஃபார் லூப்பும் ஐட்ரேஷனும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா நீங்க லைன்ஸ் ஆஃப் கோடிங்க கம்பேர் பண்ணும்போது ஃபார் லூப் வந்து பெஸ்டா இருக்கும், ஐட்ரேஷன் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஒவ்வொரு தடவை நீங்க வந்து ப்ரோக்ராமிங்ல மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பிரிண்ட் இப்போ இமீடியட்டா ஒரு வேல்யூ இங்க ஆட் பண்ணேன்னா இங்க எக்ஸ்ட்ரா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா வராது. ஸோ இதுதான் வந்து ஐட்ரேட்டர்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மெத்தட் வந்து ரிவர்ஸ்ங்கிற மெத்தட் வந்து எதுல பார்த்தோம்னா நார்மல் லிஸ்ட்ல வந்து ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் நமக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இங்க ஐட்டர்ங்கிறதுக்கு உங்களுக்கு ரிவர்ஸ்ங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க எத்தனை நெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ ரிவர்ஸ்ல இருந்து வேல்யூஸை எடுத்துட்டு வரும். ஸோ இப்போ இந்த இதுல எனக்கு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை இந்த கோர்ஸை பின்னாடி இருந்து எடுத்துட்டோம். டீப் லேர்னிங் அப்புறம் ஏஐ இப்போ இன்னொரு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து எம்எல், அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸையா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். எம்எல் அந்த மாதிரி ரிவர்ஸ்ல வேல்யூஸை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம ரிவர்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் நீங்க ஐட்ரேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஐஆர், அது வந்து காமன் மெத்தட். டைரக்டரினா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டும். இந்த என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஐட்ரேட்டருக்கு அப்படிங்கறத யூஸ் பண்ணும்போது நம்ம டைரக்டரிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஐட்ரேட்டர் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஃபார்
டியூரிங் த ஐட்ரேஷன். ஸோ ஒரு ஐட்ரேஷன் பண்ணணும்னா நீங்க 10 டைம்ஸ் பண்ணணும்னா 10 நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இதே தான் அடுத்ததுக்கு ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஆன ஃபங்க்ஷன் கிடையாது. பில்டிங் ஃபங்க்ஷன்ல ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். ஆனா ஏன் நம்ம இந்த இடத்துல டீப்பா இதை பாக்குறோம் அப்படின்னா, ஜென்ரேட்டர் வந்து இதோட கண்டினியூஷன் தான் ஜென்ரேட்டர். ஐட்ரேட்டர் இல்லாம ஜென்ரேட்டர் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். ஐட்ரேட்டருக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து iterator and extort. இது ரெண்டும் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் வரும். இது பேர் வந்து ஐட்ரேட்டர்.